அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தலைவலி, அதாவது ஹெட்ஏக் மற்றும் தலைபாரம், ஹெட் வேவினஸ். இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு பார்க்கலாம். இந்த தலைவலி மற்றும் தலைபாரம் இரண்டும் தலையில ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு என்றாலும் இரண்டும் உணர்வினுடைய அடிப்படையில வேறுபட்டது, இரண்டும் வெவ்வேறானது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவலி அப்படின்னு சொல்ற ஹெட்ஏக் பாத்தீங்கன்னா தலையில வலி இருக்கும். இந்த வலிங்கிற பெயின் பாத்தீங்கன்னா தலையில ஏதாவது ஒரு இடத்துலயோ அல்லது தலை முழுவதுமாகவோ இருக்கலாம். இந்த பெயின் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதனுடைய உணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைக்குள்ள ஒண்ணு துடிப்பது போல இருக்கும், அல்லது குத்துறது போல இருக்கும், அல்லது ஏதாவது ஒண்ணு அழுத்துறது போல இருக்கும், அல்லது யாராவது ஒருத்தர் கையில இறுக்கமா தலையில கட்டினா எப்படி இருக்கும் அதனுடைய அந்த உணர்வு. சோ அது மாதிரி இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்மளால கவனம் செலுத்த முடியாது, கவனம் செலுத்துவதில் சிரமமா இருக்கும். சோ இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அது ஒரு காரணமா இருக்கும். மைக்ரேன் அப்படின்னு சொல்ற ஒற்றை தலைவலி ஒரு காரணமா இருக்கலாம். ஃபீவர் அப்படின்னு சொல்ற காய்ச்சல் ஒரு காரணமா இருக்கலாம். தூக்கம் இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். இது தவிர கண் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த ஹெட்ஏக் அப்படின்னு சொல்ற தலைவலிக்கு உண்டான பொதுவான காரணங்களா இருக்கலாம். அதே போல ஹெட் வேவினஸ் அப்படின்னு சொல்ற தலைபாரம், இதற்குண்டான உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையில பாத்தீங்கன்னா ஒரு சுமை, அதாவது வெயிட் வச்ச மாதிரி ஒரு கனமான உணர்வு இருக்கும். அததான் நம்ம தலைபாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த தலைபாரம் இருக்கும் பொழுது வலி அப்படின்னு சொல்ற பெயின் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பெயின் இல்லாம தலை மட்டும் பாரமா இருக்கலாம். இதற்குண்டான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண சளியா இருக்கலாம், சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்ற அந்த தொந்தரவா இருக்கலாம், அல்லது கழுத்தினுடைய தசை இறுக்கமாகி இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற மன அழுத்தம் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதே போல தூக்கமின்மையும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே போல ரத்த அழுத்தம், அது உயர் ரத்த அழுத்தம் அல்லது குறைவான ரத்த அழுத்தம், ஹை பிபி அல்லது லோ பிபி, இரண்டும் காரணமா இருக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா மயக்கம் ஏற்படும். ஒரு சிலருக்கு சோர்வு அப்படின்னு சொல்ற டயர்டு, இது ஏற்படும். சோ இது மாதிரி இருக்காங்க, உடனே அதற்குண்டான மருத்துவம் எடுத்துக்கிறது சிறந்தது.